இசை தமிழும் கொண்டு இன்ப விருந்து படைக்க உங்களோடு 24 மணி நேரமும் நாங்கள். கனேடிய தமிழ் வானொலி என்றும் உங்களோடு மண்ணையும் மனங்களையும் நேசிப்போம். கனேடிய தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் மனித உரிமை செயற்பாட்டாளராக கடந்த பல வருடங்களாக பணியாற்றி வருகின்ற சன் மாஸ்டர் அவர்கள். தமிழர் தாயகத்தில் எங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிப்பவர்களில் பலர் இருக்கிறார்கள். மனித உரிமை செயற்பாட்டாளராக கடந்த பல வருடங்களாக செயல்பாட்டை முன்னகர்த்தி வரும் சன் மாஸ்டர் அவர்களே கனடிய தமிழ் வானொலி வரவேற்றுக் கொள்கிறது. வணக்கம் சன் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் சத்யக்கா. மற்றது கனடாவில் இருக்கக்கூடிய எங்கட எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்தேன். எங்கட நாட்டை விட்டு வெளியேறின பிறகு முதல் ஒரு புலம்பெயர்ந்த ஊடகத்துல முதல் கனடிய தமிழ் வானொலியில தான் என்னுடைய குரலை பதிவு செய்யறேன். மிக மகிழ்ச்சியா இருக்குது. மகிழ்வு. வாறு முழுமையான தேவைகளையும் சேவைகளையும் தாய் தேசத்திற்கு அர்ப்பணித்திருப்பவர்கள் பலர். அவர்களை அழைத்து வர வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுடைய இந்த தேசிய வானொலிக்கு இருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய வருகை என்பது நிறைய கேள்விகளுக்கான பதில்களை வழங்கும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். தாயகத்திலே மஹிந்தவின் ஆட்சி காலத்திலே எங்களால் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழல் 2009 பிற்பாடுகளில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவதோ மக்கள் கட்டமைப்புகளை அமைத்துக் கொள்வதிலேயோ மிகவும் பயங்கரமான ஒரு சூழல் இடம்பெற்ற காலங்களில் மக்கள் இயக்க கட்டமைப்புகளை அரசுக்கு எதிரான ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை முன்னெடுப்பதில் நீங்கள் தீவிரமாக ஈடுபட்டவர். அப்பொழுது எவ்வகையிலான நெருக்கடிகளை சந்தித்தீர்கள் என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது அந்த நெருக்கடிகளை சந்தித்தும் அவற்றை நீங்கள் வெற்றி பெற அமைத்துக் கொண்டதில் ஏற்பட்ட சாதகமான சூழல்கள் இப்பொழுது எவ்வாறு அவை எமக்கு வலுவூட்டுகின்றன என்பதனை கூற முடியுமா? நிச்சயமாக. ஆரோக்கியமான கேள்வி. முதலாவது கேள்வி உங்களோட ஆரோக்கியமான கேள்வி. முக்கியமாக எங்களோட புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அல்ல அங்குள்ள சூழ்நிலைகள் குறித்து அரசியல் தலைமைகளுக்கு அப்பால சிவில் இயக்கங்கள் மனச்சாட்சியோட அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பதிவு செய்ய வேண்டிய காலத்தில தமிழ் சமூகம் இருக்குது. அந்த அடிப்படையில் 2009க்கு பின்னரான காலம் என்றது தமிழ் மக்களுக்கு இருந்த ஒரே தெரிவு எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டமிட்ட இன அழிப்புக்கு நாங்கள் எப்படி ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த இன அழிப்பு எப்படி நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறைக்குள்ள கொண்டு போனோம் என்றதன் அடிப்படையில தான் அனைத்து தனப்பிரித்த செயல்பாடுகள் இருந்திருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில 2009க்கு பின்னரான காலப்பகுதியில அறவழியிலான போராட்டங்கள் மூலம்தான் குறிப்பாக மக்களை அணி திரட்டுவதனூடாகத்தான் இவற்றை சாத்தியப்படுத்தலாம் என்றதன் அடிப்படையில சிவில் இயக்கங்களை கட்டமைக்கணும். அந்த சிவில் இயக்கங்களினூடாகத்தான் எங்கட மக்களின் குரலை ஒரு சர்வதேச ரீதியாக வலிமைப்படுத்தணும் என்றதன் அடிப்படையில சில முயற்சியில் எடுத்தோம். என்ன போன்ற பல அர்ப்பணிப்பு மிக்க மக்களினுடைய ஆதரவோடு தான் இந்த முயற்சியில் எடுக்கப்பட்டது. தனியொரு மனிதன்றதை கடந்து என்ன போன்ற நிறைய பேர் அங்க இருக்கணும் மனித உரிமை தளத்துல. அவர்கள் கடுமையான இலங்கை அரசாங்கத்தினுடைய கடுமையான அச்சுறுத்தலுக்கு மத்தியில தான் இந்த பணிகளை அது முன்னெடுத்தோம். நீங்க ஏற்கனவே கூறியது போல கேள்வியில மஹிந்த ராஜபக்ச காலப்பகுதி என்றது மிகவும் ஒரு நெருக்கடியான சவாலான காலப்பகுதி. இப்பயும் அந்த சூழ்நிலை தொடர்ந்தாலும் அது மிகவும் கடுமையாக இருந்தது. அப்ப அந்த காலப்பகுதியில ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை நீதிக்காக ஒரு 2 குடும்பத்தை ஒருங்கிணைக்கிறதையோ அல்ல ஒரு 10 பேரை ஒருங்கிணைக்கிறது அல்ல ஒரு சமூக அக்கறை கொண்ட எங்களோட மக்களை போய் சந்திச்சு அவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரன்றது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனா எங்களுக்கு இருந்த கொஞ்சம் அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல தொடர்புகளை வச்சுண்டு ஓரளவுக்கு அந்த போராட்ட கடத்துக்கான அந்த தொடக்க புள்ளிக்கு ஒரு மனச்சாட்சியோட சில பணிகளை முன்னெடுத்தோம். சொல்லக்கூடிய உதாரணங்கள் இலங்கை அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்கள் என்று சொல்லி ஏராளம் இருக்குது. அதுல ஒரு சம்பவத்தை சொல்லலாம். 2013 என்று நினைக்கிறேன்னாக்கா எங்களோட உறவுகளை கேட்டுருப்பார்கள். இந்த ஐநா கூட்டத்தோட நடந்த போது மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களை ஒருங்கிணைச்சு கொழும்புக்கு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய ஐநா தூதரத்துக்கு ஒரு போராட்டத்தை செய்கிறேன் சொல்லி அந்த போராட்டத்துக்கான பேருந்துகள் நான் நினைக்கிறேன் கவுனியா மண்ணில் இருந்து இரவு ஒரு 9 மணிக்கு புறப்படுற மாதிரி அந்த ஒழுங்கு இருந்தது.
முழுமையாக அந்த இடத்துல வந்து தடுத்ததோடு எவ்வளவு தூரம் அந்த தடுக்கிற வேலையில இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டுன்றதுக்கு அந்த பேருந்துகளினுடைய டயருக்கு அடியில கூட ஆணி அடிக்கப்பட்ட பலகைகளை வச்சிருந்தாங்க. அது நாங்கள் எங்கட ஒளிப்ப கருவியில பதிவு செய்தோம். அப்ப அவ்வளவு தூரம் அந்த அந்த ஜனநாயக போராட்டங்கள் ஒடுக்கணும் என்ற தேவை ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு இருந்தது. அதாவது எப்படி தமிழ் மக்கள் மீது இந்த இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டதோ அந்த இன அழிப்புக்கு எதிராக தமிழர் தரப்பு அது புலம்பெயர்ந்த தேசத்திலும் சரி அல்ல தாய் தமிழகத்திலும் சரி அல்ல எங்கட மண்ணிலும் சரி தாயத்திலும் சரி ஒரு புள்ளி கூட ஒரு அற ரீதியாக சாத்விய ரீதியாக ஒருங்கிணைஞ்சிடக்கூடாதுக்கான அனைத்து முயற்சிகளையும் ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட தன்னுடைய வட சமநிலையை பயன்படுத்தி வலி சமநிலையை பயன்படுத்தி அந்த அடிப்படையில அந்த போராட்டத்தை நாங்கள் மீண்டும் அன்றைக்கு இரவு 12 மணி கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா நேரம் எங்களோட தாய நேரம் 12 மணிக்கு அந்த போராட்டத்தை வேறொரு வடிவத்தில ஒருங்கிணைச்சு அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வதேச அளவில் கவனிக்கப்பட்டது. தற்போது நடக்கக்கூடிய போராட்டங்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. உங்களுக்கு தெரியும், காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் என்றாலும் குறிப்பாக 2009க்கு பிறகு இந்த தமிழர் மரபுருவ மையம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அண்மையில முல்லைத்தீவில் ஒருங்கிணைச்ச போராட்டம் என்றது மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை பிரதிபலித்தது. ஆகவே இந்த ஜனநாயக போராட்டங்களின் ஊடாகத்தான் கடுமையான அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் இந்த போராட்டங்களின் ஊடாகத்தான் எங்கட உரிமைக்கான இலக்குகள் அடைய முடியலாம். இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒரு ஒன்றிணைந்து வேலை செய்யணும் என்றதான் புலம்பெயர்ந்த மக்களிடம் இந்த கோரிக்கையாக முன்வைக்கிறோம். நிச்சயமாக, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கான எந்த போராட்டத்திற்கான வெளிகளுமே அற்ற ஒரு சூழலில் அந்த காலகட்டம் என்பதை நன்றாகவே எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மக்களை ஒருங்கிணைப்பது, சிவில் சமூகங்களின் வேலை திட்டங்கள் என்பன படிப்படியாக இன்று எவ்வளவு வகையில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவதற்கு வழிவகுத்திருக்கின்றது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆசிரியர் சன்னவர்களே, இந்த இடத்தில் 2014 நீங்கள் நாட்டை விட்டு குடும்பத்தோடு தலைமறைவாகின்றீர்கள். அதன் பின்னர் அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் சர்வதேச நாடுகளின் தூதர்களை அழைத்து நீங்கள் ஐநா மன்றத்திற்கு பொய்ச் சாட்சிகளை அனுப்பியதாக குற்றம் சுமத்துகிறார். நான் நினைக்கிறேன் இது தொடர்பில் தங்களின் கருத்துக்களை நீங்கள் இதுவரை பகிரங்கமாக எந்த ஒரு ஊடகத்திடமும் தெரிவிக்கவில்லை. இவரின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்த தங்களின் கருத்துக்களை நான் நினைக்கிறேன் கனடிய தமிழ் வானொலியூடாக உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும் என கூற முடியுமா? இல்ல, நீங்கள் கேள்விக்கு வந்துட்டீங்கள். வானொலியினூடாக மக்களும் கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் வாய் திறக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல திறக்கத்தான் வேணும். அதாவது 2009 யுத்தம் நடக்க அந்த மண்ணிலே ஒரு ஆசிரியராக நான் பணியாற்றுகின்றேன். இறுதி யுத்தம் நடந்த இல்ல வேற சென்று நான் குடும்பத்தோடு ஒரு ஆசிரியர் என்ற சமூக பொறுப்பை கடந்து கொஞ்சம் மனநீதியோட சில பணிகளை முன்னெடுத்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில அந்த இறுதி யுத்தத்தில் நடந்த ஒவ்வொரு இழப்புகளையும் பார்க்கும்போது எங்கட மக்கள் பட்ட துன்பங்களை பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னால பச்சிளம் குழந்தைகளும் முதியவர்களும் பெண்களும் வகதொகையின்றி கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டதை பார்த்த போது ஏதாவது இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும் என்றதுக்காக என்னாலான ஒரு சின்ன பங்களிப்பு செய்யணும் என்ற ஒரு தாக்கம் என்றது எனக்கு அந்த மண்ணிலே ஏற்பட்டது. இது நான் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கு முதல் நடந்த சந்தர்ப்பம். அந்த மண்ணில ஏற்பட்ட ஒவ்வொரு காட்சிகளும் ஒரு மனித உரிமை தளத்திலேயாவது நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தில தான் எங்களால் ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு அந்த சந்தர்ப்பம் இருந்து கூட நாங்கள் அதுல சரியான ஒரு நிலப்பாட்டு எடுக்கையில் என்ற ஒரு குற்ற உணர்வா அல்ல எப்படி என்று தெரியல. நிச்சயமா 2009க்கு பிந்திய சூழல்ல அந்த அவ்வளவு இழப்புகளையும் பார்த்த பின்னர் ஏதாவது செய்யணும் என்ற ஒரு இதோடதான் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்து ஆரம்பத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்போட இணைஞ்சு செயல்பட்டேன். இது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அவர்கள் ஒரு கட்டத்துல நான் 2013க்கு பிறகு நான் ஒரு முடிவுக்கு வாரினேன். அது அவைகள் எங்களுடைய இல்ல முழுமையாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிகழ்ச்சிகளில் இருந்து அவர்கள் முழுமையாக அந்நியப்பட்டிருக்கணும். அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே உலகத்துக்கு இப்ப தெரியும். ஆகவே அவைகளோட நெருங்கி அவர்களோட இருந்த காலப்போது என்றது கூட்டமைப்பின் பேர்ல சில அறவழியிலான போராட்டங்களை ஒருங்கிணைச்சன், சில பொதுக்கூட்டங்களை கூட ஒருங்கிணைச்சன். அப்ப மக்கள் அதாவது இலங்கை அரசுக்கு எதிராக சில முயற்சிகளை எடுக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அப்ப அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வாரம் ஒரு ஜனநாயகரீதியான ஒரு நிலப்பாரண்டேக்கு நாங்கள் மக்களை பலப்படுத்தணும், அதனூடாகத்தான் அந்த குரலை வெளியில கொண்டு வந்து அந்த அடிப்படையில 2014ஆம் ஆண்டு நெஞ்சுக்கு நீதியாக எங்களோட மக்களுக்கு நீதி கிடைக்கணும் என்றதுக்காக
அந்த பணியை நான் முன்னெடுத்தேன். அது உண்மையில சர்வதேச ஜனநாயக விழுமியத்துக்கு உட்பட்டு ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு பணியைத்தான் அதை நான் முன்னெடுத்தேன். இதுல பொய்ச்சாட்சி என்று சொல்லி முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பீரிஸ் எந்த அடிப்படையில சொன்னார் தெரிய இல்ல. எங்களை பொறுத்தவரைக்கா இறுதி யுத்தத்தில் இருந்து ஒவ்வொரு மக்களின் சாட்சியாளர்கள். இன்றைக்கு இந்த உள்ளக பொறைமுறை என்றதை அப்படியே தூக்கி போட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் குற்றமிழைக்க இல்ல, தான் சர்வதேச போர் விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் யுத்தம் செய்தன் என்ற நிலப்பாடு இருக்கும் என்றால் பன்னாட்டு விசாரணைக்கு அவர்கள் வெளிப்படையாக வரலாம். இவ்வளவு தூரம் இருக்க தேவையில்லை. இந்த அடிப்படையில பார்த்தா ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாங்க ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைஞ்சதாக சொல்லப்பட்ட காலத்திலே இருந்து தமிழர் தரப்பு மீது ஒரு பொய் பழிகளை சுமத்தி இருக்க ஒழிய, ஆனா முற்றுமுழுதாக அவர்களுடைய கருத்துக்கள் பொய்யானவை என்றது உலகத்துக்கும் தெரியும், தமிழ் மக்களுக்கும் தெரியும். ஆகவே அதுல எந்த ஒரு பொய்யான நிலப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை எனக்கு மட்டுமில்ல, எங்களோட இருந்து சேர்ந்து இந்த நிமிடம் பெற பணி எந்த மனித உரிமை சக்தி எனக்கும் இல்லை. இந்த இடத்தில் நான் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் தொடர்பிலும் உங்களுடைய தொடர்ச்சியான பணி தொடர்பிலும் சில விடயங்களை பேசலாம் என்று இருக்கிறேன். போர்க்குற்ற சாட்சியங்களை ஐநாவிற்கு எடுத்துச் செல்லுதல் என்பதில் எவ்வகையிலான முன்னேற்றங்கள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன? இதைத் தொடர்ந்து ஐநாவினூடாக எடுத்து வருவதில் எவ்வகையில் நம்பிக்கையுடையவர்களாக நாங்கள் மாற முடியும்? இது அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இதற்கான வளங்களை எவ்வாறு உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்கள் இதில் எவ்வகையில் தங்களுடைய பங்களிப்புகளை ஆற்ற முடியும் என்பதனை சுருக்கமாக கூற முடியுமா? சாட்சியங்கள் என்றதற்கா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் உங்களோட கேள்வியில, அதாவது இறுதி யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா மக்களுமே சாட்சியாளர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மக்கள் அனைவருமே சாட்சியாளர்கள் தான். அப்ப அந்த மக்களை நேரடியாக ஒரு பன்னாட்டு விசாரணைகளை உட்படுத்த கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்றா நிச்சயமாக எங்களுக்கான நீதி என்றது ஒரு வெளிக்கும் இந்த உலகத்துல. ஆனா அதை நோக்கித்தான் நாங்கள் இவ்வளவு பேரும் எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போட பணியாற்றி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில சாட்சியங்களை நீட்டு போச்சு. உங்களுக்கு தெரியும், 2009 யுத்தம் நடந்த அடுத்த நிமிடமே, அந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறிய அடுத்த நிமிடத்திலிருந்து அங்கு நடந்த அந்த யுத்த தடயங்களை, ஒரு போர் நடந்து என்ற இந்த இடத்திலேயே போர் நடந்து என்ற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில தடயங்களை முழுமையாக அளிக்கிற வகையிலே தான் இலங்கை அரசாங்கம் செய்தன்று இருக்குது. அப்ப அந்த வகையில ஒன்று தடயங்கள் அண்டேக்க பௌதிக ரீதியான தடயங்கள், இரண்டாவது மனித ரீதியான சாட்சியங்கள். ஒன்று சாட்சியாளர்களை அச்சுறுத்துறது, அல்ல இந்த நீதிக்காக பணிகளை முன்னெடுக்கிற ஆட்களை அச்சுறுத்துறது. இப்ப நேற்று நடந்த இந்த ஜெனிவாவில சிங்கள மக்கள் ஒரு போராட்டத்தை செய்திருக்கிறோம். அதை நாங்க சாத்திய ரீதியான போராட்டம் என்ற வரையறைகளே கொண்டு வரையினார். உண்மையில நீதிக்கு புறம்பான ஒரு போராட்டம். இந்த இடத்தில் இடைமறித்து அதை கேட்கிறேன். என்னாலும் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது காணொலி மூலமாக. மிகப்பெரிய அளவிலே, அதாவது மிகப்பெரிய என்று சொன்னால் அவர்கள் முன்பு கூடிய அளவிலும் பார்க்க பெரிய அளவிலே சிங்கள மக்களினுடைய பிரசன்னம் என்பது ஐநாவில் காணக்கூடியதாக இருந்தது. தமிழ் மக்களுடைய அந்த குரல் என்பது எங்கே சென்றது என்ற ஒரு கேள்விக்கு இவர்கள் தொடர்ச்சியாக ஐநாவின் அழுத்தம் என்பதில் சலிப்படைந்து விட்டார்களா, அல்லது வேற்று நடவடிக்கைகள் மூலம் இதனை கையாள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதனை கைவிட்டு விட்டார்களா என்ற கேள்வி வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல, மாற்று 2009க்கு பின்னரான காலம் என்றது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம், எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த இனப்படுகொலை, திட்டமிட்ட இனப்படுகொலை, இரண்டாவது போர்க்குற்றம் அல்ல இந்த மானிடத்துக்கு எதிரான குற்றங்கள், இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதை என்றது ஐநா மன்றம் தான். அதிலும் மனித உரிமை கவுன்சில் என்றதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பாதை. அந்த பாதைகளாலதான் நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்குள்ள போறாங்க. அப்ப அடுத்த அதாவது எங்களோட நீதிக்கான ஒரு முதல் படியாக நாங்கள் இந்த ஐநா மன்றத்தை பார்க்கிறோம். அப்ப அந்த களத்தில இதுல அதாவது உலகத்தில அநீதிக்கு எதிராக அல்ல தங்களுக்கு நீதி கிடைக்கணும் என்றும் அநீதிக்கு எதிராக வெளிக்கிற எல்லா சமூகங்களுமே ஐநா மனித உரிமை கவுன்சிலின் ஊடாகத்தான் தங்களோட குரலை பலப்படுத்தின்னு போயிடும். 2009க்கு முன்னரான காலப்பகுதியில புலம்பெயர்ந்த மக்களினுடைய பங்களிப்புன்றது இந்த நிமிடம் வரை தொடர்றது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கு நாங்கள் தாயத்தில் இருக்கிற மக்களும் சரி, நாங்களும் தலைவணங்குகின்றோம். ஆனா இந்த போராட்டத்தினுடைய வீரியம் சற்று குறைவடைஞ்சிருக்கு. 2009க்கு பின்னரான காலப்பகுதியில வேறுமுகமாக இருந்தது சர்வதேச புலம்பெயர்ந்த நாடுகள்ல போராட்டம் பண்றது. இப்ப சுவிட்சர்லாந்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜெனிவா முற்றத்துல ஒரு 4 வருடம் அல்ல 5 வருடத்துக்கு முதல் ஒரு 10,000 5,000 பேருன்றது
மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட அந்த மக்கள் கூட்டம், புலம்பெயர் மக்கள் கூட்டம் இன்றைக்கு 1000 பேர் 500 என்று ஒரு சுருங்கி இருக்குது. ஆனா சிங்கள தேசம் இந்த போராட்ட களத்தை திறந்திருக்கான்ற கேள்விதான் நேற்று முன்தினம் அந்த இடத்தை நேற்று நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. அப்ப இதுல நாங்கள் விழிப்போடு இருக்கணும். இப்ப அண்மையில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், வடமாகாணம் தழுவி மிகப்பெரிய ஒரு கதவடைப்பு போராட்டத்தை செய்ய அந்த ஏனைன் என்று சொல்லக்கூடிய எங்களோட பிரதான பாதைய ஊடகத்து மிகப்பெரிய அளவில் மக்கள் அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை செய்யணும். உலகத்தில் உள்ள எல்லா ஊடகங்களினுடைய தமிழ் ஊடகங்கள் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு செய்தியாக அதை பதிவு செய்திருக்கணும். அப்ப இது 2009 பிறகு அந்த மக்கள் திரள் போராட்டங்கள் அங்க பெரிய அளவில் வரும்போது, மக்கள் தன்னெழுச்சியாக வீதிக்கு வரும்போது இதுக்கு நிகரான போராட்டங்களும் புலம்பெயர்ந்த நாடுகள்ல அன்றைக்கு நடந்திருக்கும். அன்றைய பிரித்தானியாவில் நடந்து என்று நினைக்கிறேன். கனடாவில் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்குது. அந்த மண்ணில கிளிநொச்சியில பாதிக்கப்பட்ட எங்கட பெண்களும் குழந்தைகளும் ஒட்டுமொத்த வர்த்தக சமூகம், ஊடகங்கள், சர்வமத தலைவர்கள் எல்லாம் வீதியில வந்து நிற்கும் போது லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கக்கூடிய கனடா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல ஏன் மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் வீதிக்கு வரையில்லை என்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது. நிச்சயமாக இப்ப சாதாரணமாக மாவீரர் தினங்களுக்கு, எங்கட நினைவேந்தல் நிலைகளுக்கு மக்கள் எவ்வளவு தூரம் ஒரு உரிமையோட ஒன்று கூறுறார்களோ அதுக்கு சமாந்திரமாக இந்த மக்கள் போராட்டங்களும் இவர்கள் வீதிக்கு வரணும் என்றதான் இந்த நேரத்தில் நான் புலம்பெயர்ந்த சமூகத்திட்ட ஒரு அன்போட மன்றாடி கேட்கிற விஷயமாக இருக்குது. எனக்கு பதில் சொல்வது எப்படி என்று புரியவில்லை. ஏனென்றால் மிக பேரெழுச்சியாக மனித சங்கிலியாக உருக்கொண்டவர்கள் இப்பொழுது இந்த மக்கள் போராட்டங்களில் புலம்பெயர்ந்த தேசம், குறிப்பாக கனடா என்பதில் ஏன் அந்த சோர்வு இருக்கின்றது என்பதனை சற்று ஆழமாக பேச வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆசிரியர் அவர்களே, இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நான் கேட்கின்றேன். குறிப்பாக நீங்கள் சமயம் பேசிய விடயங்கள் தான். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றீர்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தொடர் போராட்டங்களில், பங்கெடுப்புகளில், பின்னணியில் அவர்களுடைய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது சில விடயங்களை நான் சொல்லலாம். அண்மையில் உங்களால் கவனிக்கக்கூடியதாக இருந்ததோ தெரியவில்லை. யாழ் பல்கலைக்கழக சட்டவாளர் திரு குருபரன் அவர்கள் கூட 3 நாட்களுக்கு முன்னர் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய விடயத்தை சொல்லியிருந்தார். எவ்வாறு இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய அமர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும், அடுத்து அங்கே இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய அமைப்பென்று சொல்லப்படுகின்ற இந்த OMP காணாமலாக்கப்பட்டோரின் அலுவலகம் எவ்வாறு இயங்குகின்றது என்பதனையும், அதே வேளையில் இலங்கையின் சட்டமாதிபரின் அலுவலகம் எவ்வாறு இதனை கையாளுகிறது என்பதனையும் சிறப்பாக சொல்லியிருந்தார். இந்த கேள்வி என்பது அதனை ஒட்டியதாகத்தான் வருகிறது. தற்பொழுது அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான மரணச் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு அரசு வலியுறுத்துவதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. நான் அவருடைய தகவலையும் இந்த இடத்திலே உங்களுடைய கருத்தை கொண்டு வரும் முன்னர் நான் பேசுகிறேன். ஐநாவினுடைய ஒரு அலுவலகமாக இருக்கின்ற இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருடைய அலுவலகம் இருக்கின்ற சமநேரத்தில் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள், சர்வதேச தளத்தில் நாங்கள் இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நிலையத்தை உருவாக்கி இருக்கிறோம், அங்கே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற சர்வதேசத்திற்கான அந்த அறைகூவலை விடுத்துக் கொண்டு இது கட்டுப்பாட்டில் இருப்பது அரசு அதிபர், அதாவது இலங்கை சட்டமா அதிபரின் கையில். ஆனால் அவர்கள் அதனோடு இணைந்து நடத்துவதில்லை. அவர்கள் மரணச் சான்றிதழ்களை தருகிறோம் என்று சொல்கிறார்கள். 2 முரண் கருத்துக்கள். என்ன செய்ய போகிறோம்? இதிலிருந்து எவ்வாறு எங்களுடைய பயணத்தை நாங்கள் நகர்த்தி செல்ல போகிறோம்? இல்ல, காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற விஷயமே ஒரு போர் ஆயுதம் தான். அதாவது தமிழ் மக்களை இன அழிப்பு செய்கிறது பல வடிவங்கள். அதுல ஒரு மிக கொடூரமான வடிவம் தான் இந்த காணாமல் ஆக்கப்படுறது, திட்டமிட்டு காணாமல் ஆக்குறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக அந்த இறுதி யுத்தம் நடந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயிருந்தாலும் தமிழ் மக்கள் அதுல இறுதி யுத்தம் நடந்து முடிஞ்சு மக்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வரும் பொழுது சர்வதேச போர் விதிமுறைகள் அல்ல அந்த நியமனங்களை கருத்தில கொண்டு, குறிப்பாக பன்னாட்டு சமூகத்தில் ஒரு நம்பிக்கை வச்சு ஸ்ரீலங்கா அரசு குறைந்தபட்சம் நாங்கள் கைகளில் கொடுக்கிற இந்த உறவுகள்ல நீதியோட நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை அடிப்படையில தான் இவர்கள் கையளித்திருக்கிறார்கள் எங்களோட உறவுகளை. ஆனா இப்ப அரசாங்கம் ஒரு சிறிய தீவுக்குள்ள கையில கொடுத்த ஆள் எங்கன்றதுல தெரியாம தேடிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்துல காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைய நீர்த்து போச்சுகிறதுக்காக முழு முயற்சிகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மஹிந்த ராஜபக்ச என்ற காலத்தில இந்த ஆணைக்குழுக்களை அமைச்சு இந்த பதிவுகளை மேற்கொண்டது. கிட்டத்தட்ட இதுவரையில 12க்கும் மேற்பட்ட பதிவுகள் நடந்திருக்கு ஆணைக்குழுக்கள் அமைச்சு. அந்த அடிப்படையில் இந்த புதிய செயலகத்தை
2015 தீர்மானத்துக்கு அமைய 2015 ஐநாவுடைய தீர்மானத்தை எங்கட மக்கள் முழுமையாக நிராகரிச்சாலும் இலங்கை அரசாங்கம் எந்த நிலப்பாட்டை எடுக்கிறதுன்றதை கவனிச்சென்றிருந்த நாங்கள் உலகத்தில் எல்லா தமிழர்களுமே. ஆனா அதில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சில விஷயங்களை கூட நடைமுறைப்படுத்தக்கூடாதுல இலங்கை அரசாங்கம் அனைத்து சக்திகளும் அவையில் உறுதியாக இருக்கிறார்கள். அப்ப அதுல அந்த புதிய செயலகத்தில எங்கட மக்கள் நம்பிக்கை இழந்தாலும் சரி 11 இடத்துல 15 தான் இந்த 12வது இடத்துல பதவிக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அவைகள் செய்கிற மூலச்செலவு என்றது எங்களுக்கு கிடைச்ச செய்தியின்படி அந்த மக்களை ஒரு சில இடங்கள் அதிகாரிகள் பூனேரியில இந்த சம்பவம் பதிவாயிருக்குது. அதாவது அரசு அதிகாரிகள் இது அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தினூடாக நீங்க மரண சான்றிதழ் எடுத்தாத்தான் நீங்கள் உங்களுக்கு வீட்டு திட்டமா இருக்கலாம் அது என்று சொல்லி இந்த மக்களினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் மக்கள் சில உதவி திட்டங்களை பெருக இந்த மரண சான்றிதழை எடுக்குமாறு அவர்கள் வலியுறுத்தப்படுறார்கள் மறைமுகமாக. ஆனா காணாமல் போனவர் சான்றிதழை வழங்குறது அல்ல இப்ப 6000 ரூபாய் இந்த கொடுப்பனவென்று எல்லாம் சொல்ற விஷயம் என்றது முழுமையாக இந்த பிரச்சனைக்கான ஒரு கண்டுடைப்பு இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு கண்டுடைப்பா தான் இருக்குது. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரை அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த போராட்ட களம் என்றது பல பிரச்சனைகள் தாயத்தில் இருக்குது. வடக்கு கிழக்கு இணைப்பை வலியுறுத்தி ஒரு போராட்ட களம் திறக்க வேண்டி இருக்குது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, எங்களோட தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு, எங்கள் மீதான இன அழிப்புக்கான ஒரு பன்னாட்டு விசாரணைக்கான போராட்ட களம், இப்படி பல போராட்ட களம் இருந்தாலும் ஒரே போராட்ட முன்னதான் இன்றைக்கு உயிர் போடி இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டம், அதிலேயும் பெண்களுடைய பிரதித்துவம் தான் 70-80% மேலே இருக்குது அதிகம். அப்ப ஏனைய இந்த அரசியல் தலைமைகள் எல்லாம் எத்தனையோ பிரச்சனைக்கான போராட்ட களத்தை திறக்காம இந்த போராட்டத்துக்குள்ள வந்துதான் அவர்கள் ஒடுங்கி நிற்கிறார்கள். இதான் அங்க இருக்கிற யதார்த்தம், இதான் உண்மையில ஒரு மனித உரிமை தளத்தில பணியாற்ற ஒருவராக இதுல நாங்கள் வெளிப்படையா பேச வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். இதுல சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் சொல்ல வேணும். இப்ப வடக்கு கிழக்கு இணைப்பை வலியுறுத்தி அங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைமையில் ஒரு போராட்ட களத்தை திறக்கலாம். அல்ல எவ்வளவோ பிரச்சனைக்கான போராட்டங்களை நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் அல்ல பௌத்தமே மகளுக்கு. அப்ப இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்றுதான் அதுல உயிர் போடி இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைய முழுமையாக நீத்து போக செய்கிறதுக்கு தான் இந்த செயலகம் அமைப்பா இருக்கலாம், அல்ல இந்த மரண சான்றிதழுக்கான அழுத்தமா இருக்கலாம், அல்ல காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சான்றிதழா இருக்கலாம். எல்லாமே அந்த அடிப்படையில தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கான இந்த உத்தியெல்லாம் தான் நாங்கள் இதுல பார்க்கிறோம். ஒரு கருத்தை வலுவாக சொல்லி இருந்தீர்கள். இதோடு சேர்ந்த இன்னும் ஒரு கேள்வி, இப்பொழுது ஸ்ரீலங்காவில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ஏதோ ஒரு பணம் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்களே, இந்த விடயத்தை இதோடு நாங்கள் எவ்வாறு ஒப்பு நோக்குவது? இன்றைக்கு அங்க அந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் ஒரு சந்திப்பை மேற்கொண்டதாக அறிந்தோம். அந்த சங்கம் இதுல நாங்கள் 2ஆம் பட்சமானது. நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த உறவுகளின் மனநிலை எப்படி என்றால் இந்த 6000 ரூபாய் கொடுப்பனவுக்காக நாங்கள் போராட இல்லை. முதலாவது பரிகாரம் என்றது 2வது விஷயம், இழப்பு என்றது 2வது விஷயம். ஆனா முதலாவது நாங்க கையில கொடுத்த உறவுகளுக்கு என்ன நடந்தது அதான் அவங்களோட ஒற்ற கேள்வியாக இருக்குது. அப்ப அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாம இந்த 6000 அல்ல 7000 ஆக்குறேன் என்ற விஷயத்தை அவங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மக்களுடைய மனோநிலையில் இருந்தால் நான் இதை பதிவு செய்யறேன் என்றால் அவர்கள் இந்த கொடுப்பனவை முழுமையாக நிராகரிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் அறிகிறோம். நிச்சயமாக அவர்களுக்கான ஒரு விடை தேவை. என்னுடைய பிள்ளை அல்லது என்னுடைய கணவன் அல்லது சகோதரன் சகோதரி எங்கே இருக்கிறார்களா இல்லையா என்ற அந்த விடயத்தை தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று இடம்பெற்ற அந்த செய்தி என்பதில் பலர் முதன்மைத்துவம் கொடுத்திருந்தார்கள். உங்களுடைய செய்தியை நான் எடுத்து வந்திருந்தேன். இந்த இடத்தில் எங்களோடு மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆசிரியர் சன் அவர்கள் காற்றலையில் இணைந்து கொண்டிருக்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை தங்களிடம் இந்த வேளையில் நான் கேட்க விரும்புகின்றேன். தங்கள் தரப்பால் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசு தரப்பு தொடர்ந்தும் கூறி வருகிறது. ஆனால் இதை சற்றே நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். இது குறித்து தமிழர் தரப்பில் சரியான தெளிவு இல்லாமல் உள்ளது என்பதனை அறிவோம். ஆகவே ஸ்ரீலங்கா படை தரப்பினர் உண்மையில் காணாமல் போயுள்ளார்களா? இந்த செய்தி என்பதை அடிக்கடி ஸ்ரீலங்கா அரசு சொல்வதன் நோக்கம் என்ன? நிச்சயமாக மிக முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீர்கள். தமிழர் தரப்புக்கு இது குறித்து ஒரு அதாவது இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை உன்னிப்பாக அவதானித்து வென்று வரக்கூடிய சக்திகளுக்கு இது தெரிஞ்சாலும் ஆனா குறிப்பாக எங்களோட மக்கள் மத்தியில இந்த விடயம் குறித்து ஒரு தெளிவில்லை. ஆகவே இதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கலாம். நீங்க ஒரு நல்ல அருமையான கேள்வி இந்த கேள்வி. அதாவது 2009க்கு பிறகு எங்கள் மீதான இந்த இன அழிப்பு இனப்படுகொலை
காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை. இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய அளவில் ஸ்ரீலங்காவுக்கு அரசுக்கு சர்வதேச ரீதியாக ஆரம்பத்தில களத்தை நெறித்த பிரச்சனை. அப்ப இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனையிலிருந்து அரசாங்கம் வெளியில வரணும் என்றால் இது ரெண்டையும், அதாவது தமிழருக்கு இருக்கிற இந்திய பிரச்சனை சிங்களவருக்கும் இருக்கு, இதை சமப்படுத்தணும் என்ற ஒரு நிலப்பாட்டை இலங்கை அரசாங்கம் எடுக்குது. இது ரெண்டு பேருக்கும் பொதுவான பிரச்சனை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டால் இதுல இருந்து அப்படியே வெளியில வந்துடலாம்ன்றதான் இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு. அப்ப அந்த அடிப்படையில பாக்க உங்களுக்கு தெரியும் 3000க்கும் மேற்பட்ட படை வீரர்களை காண இல்லை, தங்கட படை வீரர்களை காண இல்லை என்ற கருத்தை இலங்கை அரசாங்கம் அண்மை காலமாக முன்வைக்கணும். இதுல கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அமைச்சர் மனோகணேசன் கூட ராணுவம் ஸ்ரீலங்கா ராணுவம் காணாம போயிருக்குத்தானே, அதையும் நாங்கள் ஒரு எண்ணி பார்க்கணும் என்ற அடிப்படையில கூட ஒரு கருத்தை ஒரு படி மேல போய் கூறியிருந்தார். உண்மையில ராணுவம் காணாமல் ஆக்கப்பட இல்லை, அது இறந்த ராணுவ, அதாவது யுத்தத்தில இறந்தவர்களைத்தான் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட பட்டியலுக்குள்ள இணைத்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை சமப்படுத்துவதற்காக. உங்களுக்கு தெரியும் கடுமையான யுத்தம் நடந்த களங்கள்ல ஆயிரக்கணக்கான உடலங்கள் கூட கைப்பற்றப்பட்ட வரலாறு இருக்குது. 1996 எல்லாம் தெரியுமாக்கா, எங்கட உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்த வானொலியை கேட்டு எங்கட மக்கள் நன்கு அறிவார்கள். மிகப்பெரிய களங்கள்ல மிகப்பெரிய வெற்றி சமர்களை விடுதலை புலிகள் செய்தார்கள். அந்த வகையில முல்லைத்தீவில் நடந்த அந்த மிகப்பெரும் சமர்ல ஆயிரக்கணக்கான உடல்கள் கைப்பற்றப்பட்டது. அந்த உடல்கள் நான் நினைக்கிற மறைந்த ராசனேசர், அப்ப அங்க அரசு அதிபராக இருந்தவர், அவர் பதிவிட்டு ஒவ்வொரு ராணுவத்தினுடைய உடல்களும் கணக்கிடப்பட்டு அதுல பெயர் விவரம் இல்லாட்டிக்கும் அது பதிவு செய்யப்பட்டு அது முறையாக செஞ்சிலுவை சங்கத்தினூடாக அந்த உடல்களை கையளிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்ப முல்லைத்தீவு மாவட்ட வைத்திய அதிகாரி அன்றைய அரசாங்க அதிபர் அந்த 20 தலைமையில அது நடந்த ஒரு சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் அது. ஆனா அந்த உடலங்களை வாங்குறதுக்கு இலங்கை அரசாங்கம் தயாரா இருக்கு இல்லை. அதாவது இந்த விடுதலை புலிகள்ல இருந்த மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட மரியாதை எனக்கு என்னென்றால் ஒரு போர் வீரனுக்கு ஒரு மடிந்த ஒரு மாவீரருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் எங்கட இனம். இன்றைய கூட நாங்கள் அந்த நினைவேந்தல எங்கட மக்களை பாக்குறோம், அவ்வளவு ஒரு ஈரத்தோட வந்து நிப்பாங்க கண்ணீரோட. அப்ப அந்த ஒரு யுத்த முனையில ஒரு போராளி மடிஞ்சிட்டால் அவரை கொண்டு வரதுக்காகவே எத்தனையோ போராளிகள் இறந்த வரலாறு கூட இருக்குது. ஒரு ஆயுதத்துக்கும் ஒரு இறந்த உடலுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா ஸ்ரீலங்கா அரசாங்கத்திட்டு அந்த மனித தர்மம் இருக்கே இல்லை. அப்ப அவங்க அந்த உடல்களை கையளிக்க அவங்கள பொறுப்பேற்க இல்லை. அதுக்கு 3 காரணங்கள் இருந்தது. அந்த 3 காரணங்களும், ஒரு காரணம் அதாவது ஒரு இடத்துல இவ்வளவு எண்ணிக்கையில ராணுவம் இறந்து என்ற செய்தி இன்னும் ஒரு படக்களத்துக்கு போனால் அவர்களுடைய அந்த போராடும் திறன் உழைச்சமநில பாதிக்கும் என்ற ஒரு நிலப்பாடு. 2வது காரணம் அதாவது இவ்வளவு உடல்களை ராணுவத்தினுடைய உடல்களை தென்னிலங்கைக்கு கொண்டு போகும்போது சிங்கள இளைஞர்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டு ராணுவத்துக்கான ஆட்சியத்தில் பொறிமுறை பாதிக்கும். 3வது மிக முக்கியமான காரணம் மக்கள் மத்தியில, சிங்கள மக்கள் மத்தியில கிளர்ச்சி செய்வார்கள், ஆயிரக்கணக்கான உடல்கள் வெளியேற்க அரசியல் கட்சிகளுக்கு எதிராக சிங்கள தேசத்துல கிளர்ச்சி செய்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில ராணுவ உடலங்களை பொறுப்பேற்க இல்லை. இது முல்லைத்தீவுல மட்டுமில்ல, மிகப்பெரிய வேற வேற சமர்கள்ல கைப்பற்றப்பட்ட நிறைய உடல்களை பொறுப்பெடுக்க இல்லை. அப்ப அந்த உடல்களை விடுதலை புலிகள் அரசு அதாவது ஒரு மிகவும் ஒரு மரியாதையோட தான் அவர்கள் அதை அடக்கம் செய்தவர்கள். ஒரு கொண்டே போட்டுட்டு அப்படி போட்டுட்டு போயே இல்லை. அப்ப அந்த ஒரு நாகரிகத்தை அந்த மண்ணில நாங்கள் இருந்து நேரடியா பார்த்தோம். அப்ப அந்த பட வீரர்களுடைய குடும்பங்களுக்கு அப்ப அரசுகள் மாறி மாறி ஆட்சி செய்த அரசுகள் சொல்லிக்கிட்டு வந்தது, அவர்கள் விடுதலை புலிகளுடைய சிறைச்சாலைகள் இருக்கணும் என்று சொல்லி. அப்ப ஆயிரக்கணக்கானவர்கள். அப்ப 2009 யுத்தம் முடிய அந்த மக்கள் கேள்வி எழுப்பினோம், எங்க எங்கட பிள்ளைகள் இல்ல எங்கட உறவுகள் எங்க என்ற கேள்வியை சிங்கள குடும்பங்கள் எழுப்பும் போது அந்த குடும்பங்களுக்கான மிகப்பெரிய உதவி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பட்டியலை அப்படியே காணாமல் போனோர் என்ற பட்டியலை தயாரிச்சு இப்ப ராணுவத்தை, அதாவது யுத்தத்தில் இறந்த ராணுவத்தை திட்டமிட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பட்டியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இதுதான் உண்மையில இந்த சம்பவத்தின் அடிப்படை. நீயும் நானும் சமம் என்பதில் அவர்கள் மிகவும் வேகமாகவே செயலாற்றிக் கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த இலங்கை தொடர்பிலான ஒரு நகல் பிரேரணை வடிவத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வடிவத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுமையாக அதில் இருக்கின்ற முகவர்கள், அந்த பிரியாம்பிள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்துமே இலங்கை
துதி பாடுவது, இலங்கையை பாராட்டுவதாகவே அமைந்து அதில் அடக்கப்பட்டுள்ள 4 விடயங்களில் கடைசியான விடயத்தில் மட்டும் ஒரு 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஜெனீவா களம் என்பதில் இந்த 2 ஆண்டுகள் என்பதனை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம், இது நம்பிக்கை தரக்கூடிய விடயமாக இருக்க போகிறதா? நீங்கள் ஏற்கனவே இது பற்றி சொல்லி இருந்தாலும் இந்த 2 ஆண்டு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதனை எமக்கான பிரதிநிதிகள் கூட வரவேற்றிருக்கின்ற சூழலையும், இந்த ஜெனீவாவின் தொடர்ச்சியான 2 ஆண்டு கால அவகாசம் என்பதனையும் எவ்வாறு நாங்கள் கவனித்துக் கொள்ளப் போகிறோம்? இது இலங்கை அரசு கேட்டுக் கொடுக்கப்படவில்லை, ஐநாவினால் மீண்டும் 2 கால அவகாசம் கொடுக்கப்பட இருக்கிறது என்பதனையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே கூறுங்கள். நிச்சயமா இது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக்கா. இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனா எங்களுக்கான நீதிக்கான ஒரு ஒரு தொடக்க புள்ளியை கூட இந்த உலகம் எங்களுக்கு ஏற்படுத்தி தெரியல. அப்ப நாங்கள் ஏற்கனவே நான் ஒரு கேள்விக்கு கூறிய பதில சொன்னதான் மீண்டும் சொல்றேன். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒற்றையடி பாதை என்றது இந்த ஐநா அரங்கம் தான். ஆனா இந்த அரங்கத்தில எங்களுக்குள்ள ஒரு சலிப்பை ஏற்படுத்தணும், அல்ல எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக ரீதியான போராடும் ஆற்றலை மலினப்படுத்தணும் என்றதுக்காக இப்படி பல்வேறு காரணங்களுக்காகத்தான் இந்த கால நீடிப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்துருக்கு. ஆனா அதுல தமிழ் மக்கள் விழிப்பா இருக்கணும். நாங்கள் எல்லா தளங்களிலும் குறிப்பாக 2015ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு கால நீடிப்பு கொடுக்கப்பட்டது. 2017 மீண்டும் ஒரு கால நீடிப்பு, இப்ப 3வது என்று சொல்லி இது ஒரு தொடர்ச்சி 2021 கடந்து போகுது. இது இந்த கால அவகாசம் என்றது அதாவது ஐநா தீர்மானம், ஐநாவால கொண்டுவரப்பட்ட அந்த தீர்மானத்துல உண்மையில எங்களுக்கான நீதிக்கான எந்த ஒரு பக்கங்களும் இல்லை. ஆனா ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு கருத்தை சொல்லுது இந்த உலகம், ஐநாவும் சொல்லுது. சரி, அதை கூட நடைமுறைப்படுத்தக்கூடாதுல ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் உறுதியா இருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கால நீடிப்பை இலங்கை அரசாங்கம் எதுக்கு பயன்படுத்தி இருக்கின்றால், ஒன்று தமிழர் சாயத்தில தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு ரீதியான இன அழிப்பைத்தான் அதை தீவிரப்படுத்தி இருக்கு. நீங்க வடிவாத கூர்ந்து கவனிச்சா தெரியும் என்றால், அதாவது ஒவ்வொரு கால நீடிப்பும் இந்த 2 ஆண்டுகள்ன்றது ஒன்று இந்த எங்கள் மீதான மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கான ஒரு காலவாசம் என்றதை விட அந்த காலப்பகுதியை பயன்படுத்தி தமிழர் சாயத்துல மீண்டும் ஒரு இன அழிப்பை கட்டமைப்பு ரீதியான ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்டை தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதுதான் அங்கத்தை நிலப்பாடாக இருக்குது. நாங்கள் அங்குள்ள சூழல பார்க்கும்போது பௌத்தமயமாக்கல் தீவிரப்படுத்தப்படுது, நில ஆக்கிரமிப்பு தீவிரப்படுத்தப்படுது. இப்படி பல்வேறு கோணங்கள்ல இந்த கட்டமைப்பு ரீதியான இன அழிப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டு வருது. அப்ப எந்த அடிப்படையில் இந்த கால நீடிப்பை கொடுக்கணும் என்றால் அதுல எங்களோட தமிழ் தலைமைகளும் அது ஆதரவாக இருக்கணும். இப்ப தமிழ் தலைமைகள் என்று சொல்லும் போது மக்களால தெரிவு செய்யப்பட்டவர்களைத்தான் அவங்க ஒரு அந்த இடத்துல அந்த பேச்சுவார்த்தைகள்ல ராஜேந்திர களங்கள்ல அவங்களோட கருத்துக்களை தான் அங்க உள்வாங்கப்படும். நேரடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்கு ஏற்கனவே கடந்த வருடம் 2 வருடத்துக்கு முதல் ஒரு ஒப்புதல் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு. ஏனென்றால் இந்த கால அவகாசத்தை கொடுக்கிற அல்ல தமிழர் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் முடிவெடுக்கிற இந்த பாராளுமன்ற சக்திகள் யாருமே இறுதி யுத்தம் நடந்த இடத்துல இருக்கு. அதான் அங்க இருக்கக்கூடிய மக்களின் மிகப்பெரிய கேள்வியாக இங்க முன்வைக்கப்படுது. 2 நாளைக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்றாரு கால அவகாசத்தை கொடுக்கணும் என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கடந்த செவ்வாய்க்கிழமை அவை இந்த கூட்டமைப்பின் கூட்டத்தில கூட அதுல நடந்த கூட்டத்தில மாவை சேனாதிராசா யாழ்ப்பாணத்தில வச்சு கால நீடிப்புக்கு நாங்கள் ஒருபோதும் தயாரில்லை என்ற கருத்தை சொல்றார். ஆனா சுமந்திரன் சம்பந்தர் கால நீடிப்பு கொடுக்கணும் என்ற கூட்டத்தை அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தில வலியுறுத்தும் போது அவர் அந்த கூட்டத்துல எந்த ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா இருந்தார். எங்களுக்கு கிடைச்ச செய்தி. அப்ப இந்த இடத்துல ஒரு ரெட்ட வேடம், அதாவது கால நீடி உண்மையில தமிழ் மாவை சேனாதிராசா என்ற வீட்டிலேயோ அல்ல சம்பந்தற்ற வீட்டிலேயோ அல்ல சுமந்திரன் வீட்டிலேயோ ஒருத்தர் காணாமல் போயிருந்தார், இவர்கள் இந்த கால நீடிப்பை கொடுப்பார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸ்ரீதரன் வீட்டில் ஒருத்தர் காணாமல் போய் அல்ல சரவணாண்ட வீட்டில் ஒருத்தர் காணாமல் போயிருந்தால் இவர்கள் என்ன நிலப்பாட்டை எடுப்பார்கள்? அப்ப இத ஒருபோதும் ஒரு நீதிக்காக பணியாற்றக்கூடிய இந்த உலகத்தில ஒரு மனச்சாட்சியோடு இருக்கக்கூடிய எந்த சக்திகளும் எந்த ஒரு சிவில் அமைப்புகளும் அல்ல எந்த ஒரு பாதிக்கப்பட்ட மக்களும் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரலாறு இவர்களை மன்னிக்காது. அப்ப அந்த அடிப்படையில இந்த பிரித்தானியா இந்த விஷயத்தை கொண்டு வரும் போது ஒரு கடுமையான அழுத்தத்தை பிரித்தானியாவில் எங்கட மக்கள் கொடுத்திருக்கலாம். அதாவது
பிரித்தானியாவில் நடக்கிற போராட்டம் என்றது இப்ப அண்மையில பிரித்தானியாவில் நடந்தது. இந்த நாடுகள்ல நான் பார்த்தேன். இந்த ஆண்டு கனடாவும் சேர்ந்து இருக்கிறது இந்த கொடுப்பதில். ஆகவே இங்க இருக்கின்ற மக்களிடத்துக்கும் அந்த முக்கியமான நான் சொல்றேன், இந்த விடுதலை இந்த போராட்டத்தை உயிர் போட வச்சிருக்கிறது அல்ல தாய மக்களுடைய மறுவாழ்வில அவருடைய பங்களிப்பு எதையுமே நான் குறைச்சு மதிப்பிடல. போராட்ட களம் என்றது மிகப்பெரிய ஒரு மக்கள் திரட்சியை கொடுக்க இல்லை. இப்ப நாங்கள் என்ன சொல்றது, இப்ப பிரித்தானியாவுடைய வெளியுறவுத்துறை செயலகத்துக்கு முன்னுக்கு இந்த தீர்மானத்தை நடைமுறை 2 வருடம் கால நீடிப்ப கொடுக்கிற ஒரு தீர்மானத்தை தான் பிரித்தானியா முன்மொழிய போதண்டே அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் குறைந்தபட்சம் பிரித்தானியாவுடைய வெளியுறவுத்துறை செயலகத்துக்கு முன்னுக்கு போய் மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியான போராட்டத்தை ஒருங்கிணைக்கும். அதாவது 2 விடயம் நீங்கள் சொல்வது. நான் இந்த இடத்தில் மக்களிடம் இருக்கிற கேள்வி, நாங்கள் இவ்வாறு பெருமளவில் செல்ல வேண்டுமா? இங்கே இருக்கின்ற கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கலாம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்கள் மூலம் இதுகளை அணுக வேண்டும் என்று சொன்னால் 2 விடயங்கள் எங்களுடைய ஆய்வாளர் சொல்லுவார். ஒன்று, நீங்கள் வாசலில் வந்து நின்று அவர்களிடம் கத்தி கேட்கின்ற பொழுதுதான் வெளியில் என்ன சத்தம் என்று அவர்கள் திறந்து பார்ப்பார்கள். ஆகவே உள்ளாகவும் அவர்களிடத்தில் அந்த செய்திகள் சொல்லப்பட வேண்டும், வெளியில் இருந்தும் போராட்டங்கள் முனைப்பு பெற வேண்டும் என்று நான் நிறைவாக சுருக்கமாக நான் இன்னும் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை அழைத்து வருகின்ற ஒரு நிலையில் இருக்கிறேன். மிகச் சுருக்கமாக, நீங்கள் இப்பொழுது இந்தியா முதன்மையாக இருக்கின்ற ஒரு நாடு என்கின்ற வகையில் அதாவது தமிழரோடும் தமிழகத்தோடும் தமிழர்களாக நாங்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கின்ற நிலையில் தமிழகத்தின் ஆதரவு நிலையோடு சீன ஆதிக்கமும் இலங்கையில் அதிகரித்திருக்கின்ற நிலையில் இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாடுகளில் எவ்வகையிலான மாற்றங்களை உருவாக்க முடியும் அல்லது எவ்வாறு இதனை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ற செய்திகளோடும் இந்த மக்களுக்கான செய்திகளை நீங்கள் ஏற்கனவே தந்திருக்கிறீர்கள். நிறைவு செய்து கொள்வோம், கூறுங்கள். நிச்சயமாக்கா, அதாவது தாய் தமிழகம் உங்களுக்கு தெரியும், எங்கட இதுவரையில இறுதி யுத்தம் நடந்த அந்த காலப்பகுதியில 17க்கும் மேற்பட்ட உயிர்கள் இங்க எங்களுக்காக தீ குளிச்சு மாண்டார்கள். அரசியல் களத்துக்கும் அப்பால மக்கள் அரங்கம் என்றது எங்களுக்கு ஒரு ஆதரவான களம். அது அதனுடைய அன்பும் ஆதரவும் என்றது ஒரு நிலையானது. ஆனா இந்த மக்கள் அரங்கத்தை நாங்கள் எப்படி கையாண்டிருக்கிறோம் என்றதுதான் இந்த ஆதரவு கூடி குறைஞ்சிருக்கொள்ளிய. மற்றபடி மக்களினுடைய ஆதரவுன்றது இங்க அது எங்களோட ஒரு 2.5 கலந்த உறவு அத்தான் இருக்குது தாய் தமிழகம் என்றது. ஆனா இலங்கையில அதாவது 2009க்கு பிறகான காலப்பகுதி என்றது ஸ்ரீலங்காவில முழுமையாக இன்றைக்கு சீனாவுடைய ஆதிக்கம் என்றது அதிகரிச்சிருக்குது. குறிப்பாக இந்த வங்கக்கடல்ல கூட நேற்று முன்தினம் ஒரு புகைப்படத்தை பார்த்து ஸ்ரீலங்காவுடைய ஒரு கடற்படையினுடைய கப்பல்ல சிறிய கப்பல் ஒன்றுல ஒரு சீனாவினுடைய ஒரு பிரதிநிதி இருக்கிற படம். அவ்வளவு தூரம் அந்த ஆதிக்கம் என்றது எங்களோட மண்ணில் ஏற்பட்டிருக்குது. அது வடக்கு நோக்கி கூட சீனா தன்னுடைய இதை விரிவாக்கம் செய்து போறது. 2009க்கு பிறகு ஒரு தன்னுடைய நிம்மதியையும் தொலைச்சிட்டு நிக்கிற நாடாதான் நான் சில இந்திய தேசத்தை பார்க்கிறேன். விடுதலை புலிகள் வலிமையோடு இருக்கும் போது இந்தியாவுடைய பாதுகாப்பு மேல பலமாக இருந்தது. அப்ப எங்களை ஸ்ரீலங்கா அழிச்சது அல்லது ஸ்ரீலங்காவோட சேர்ந்து இந்த உலக நாடுகள் எல்லாம் எங்களை அழிச்சு என்றதை விட 2009 நாங்கள் மட்டும் அழிய இல்லை, இந்தியாவுடைய பாதுகாப்பு தான் கேள்விக்குறி என்றதை இந்திய தேசம் இப்பயாவது உணர்ந்து தமிழர் தரப்புடைய உரிமைகள் அல்ல கோரிக்கைகள் நியாயங்களோட நிக்கணும் என்றதான் இந்த நேரத்தில் நான் ஒரு விடயமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீண்ட காலங்களுக்கு பின்னர் சிறப்பான விடயங்களோடு காற்றலையில் இணைந்து கொண்டீர்கள். கனடிய தமிழ் வானொலி மற்றும் அன்புறவுகள் சார்பிலும் எங்கள் வணிக பெருமக்கள் சார்பிலும் உங்களுக்கு எங்கள் அன்பையும் நன்றியையும் பகிர்ந்து கொண்டு இன்னும் ஒரு காற்றலை களத்தில் நாங்கள் காத்திரமாக சந்திப்போம். தொடரட்டும் உங்கள் பணி, எங்களோடு இணைந்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். காற்றலையில் எங்களோடு மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆசிரியர் ஷன் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். இது கனடிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. சிறப்பலையூடாக டொரண்டோவிலும் CTR 24.com இணையதளம் ஊடாக சர்வதேசமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஒருங்கிணைந்த போராட்டம், அது யாழ்ப்பாணம் கிழக்கு பல்கலைக்கழகம் என ஒருங்கிணைவான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான களம் திறக்கப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்களை கூட பிரித்தாளுகின்ற சதி முயற்சிகள் என்பன அரசியல் கட்சிகளின் ஊடாகவும் அல்லது அரசியல் செயற்பாட்டாளர்களூடாகவும் முன்னெடுக்கப்படுவதனை கண்டித்து இன்று பல்கலைக்கழக மாணவர்களுடைய அரசியல் பிரசன்னம் என்பது சற்று அதிகரித்து வருகின்ற சூழலை அவர்கள் பயன்படுத்தாமல்
இது மக்களுக்கான களமாக மாணவர்கள் சுயமாக சிந்தித்து செயலாற்றுகின்ற ஒரு களமாக மாற்ற வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் முகமாக இந்த மாணவர்களை அழைத்து வருகின்ற ஒரு செயல்பாட்டில் இருக்கின்றோம். அவர்களுடைய இணைப்பு கிடைக்கின்ற பொழுது அவர்களையும் காற்றலையில் எடுத்து வரலாம். காற்றலையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செல்வன் பப்ளராஜ் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளராக இருக்கின்ற பப்ளராஜ் அவர்களை கனடிய தமிழ் வானொலியின் காற்றலையின் ஊடாக வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பப்ளராஜ். எதிர்வரும் 16ஆம் தேதி பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைக்கின்றீர்கள். சென்ற காலங்களிலிருந்து உன்னிப்பாக கவனித்து வருகின்ற பொழுது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் என்பது அது வடகிழக்கு இணைந்ததாக அரசியல் செயல்பாடுகளில் மக்களுடைய தேவைகளை எடுத்து வருகின்ற அந்த மக்களுக்கான அரசியலை எடுத்து வருகின்றவர்களாக கருக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மாணவர் சக்தி என்பதுதான் மாபெரும் சக்தி என்பது மறக்க முடியாத உண்மை. அந்த வகையில் இன்றைய கால சூழலும் உங்களுடைய போராட்டங்கள் குறித்த கருத்துக்களையும் எங்கள் கனடிய தமிழ் வானொலியின் ஊடாக உலக தமிழ் உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னன்னு சொன்னால், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு அடக்குமுறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அடக்கப்படுகின்ற சமூகத்தின் ஒரு பிம்பமாக தொழிற்படக்கூடிய நாம் மாணவர் ஒன்றியத்தினர் சமூக அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கின்றது. அந்த கடப்பாட்டினை உணர்ந்த வகையிலேயே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிரான வகையில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஒரு பின்னணியில் தான் தற்பொழுது ஜெனீவா விவகாரத்தில் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற இனப்படுகொலைக்கான நீதி என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்டு இலங்கை அரசாங்கத்தினை காப்பாற்றுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அவ்வாறான ஒன்றாகவே நாம் இந்த நிலைமாற கால நீதி பொறிமுறைக்கு உட்பட்ட அந்த கால அவகாசம் வழங்குவதை எதிர்த்து எதிர்வரும் 16ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் இருந்து யாழ்ப்பாணம் முற்றவழியை நோக்கி ஒரு மக்கள் எழுச்சி பேரணி ஒன்றினை ஒழுங்கு செய்துள்ளோம். மக்கள் எழுச்சி பேரணியின் மூலம் தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனஅழிப்பிற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை தேவை என்றும் கால அவகாசம் வழங்குவதை கடுமையாக இருக்கின்றோம் என்பதனையும் சர்வதேசத்திற்கு ஒரு தெளிவுபடுத்துவதனையே பிரதான நோக்கமாக கொண்டு நாம் இந்த போராட்டத்தினை ஒழுங்கு செய்கின்றோம். சமகாலத்தில் நீங்கள் சொல்கின்ற இந்த ஐநாவினுடைய விடயங்களில் உங்களுடைய பங்களிப்பு என்பதும் அக்கறை என்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்ற வேளையில் பல்கலைக்கழக மாணவர்களிடையே ஒருங்கிணைவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. பல பிளவுகளும் பல அரசியல் செயல்பாடுகளும் மாணவர்களை பிளவுபடுத்தி இருக்கின்றது என்கின்ற செய்திகளும் அவ்வப்பொழுது கிடைக்கப்படுகின்ற பொழுது சற்றே மனம் சோர்வடைகிறது. இந்த நிலைப்பாட்டை எவ்வாறு மாற்றியமைக்கக்கூடிய வேலை திட்டங்களை செய்கின்றீர்கள்? பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாக அது யாழ்ப்பாணமாக இருக்கலாம், கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கலாம், தமிழ் பல்கலைக்கழக மற்றும் பாடசாலை மாணவர்களுடைய ஒருங்கிணைவை கொண்டு வருவதற்கு வகையிலான முன்னேற்பாடுகளை எடுத்து வருகிறீர்கள்? தற்சமயம் நாம் வெறுமனே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக அல்லாது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம் என்பன இணைந்துதான் பல்வேறு ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அதற்கான முன்னகர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதற்கான ஒரு முதற்கட்டமாக கடந்த மாதம் நாம் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு சென்று அவர்களோடு நேரடியாக உரையாடினோம். அவ்வாறு தொடர்ச்சியாக உரையாடல்களை அவர்களோடு மேற்கொண்டு 2 பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நட்புறவு ரீதியாக இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் நாம் சமூகத்துக்காகவும் குரல் கொடுக்க முடியும். அதே நேரம் தொடர்ந்து ஒரு இளைஞர் சக்தியை ஒரு பலமான சக்தியாக கட்டியெழுப்ப முடியும். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அரசியல் ரீதியாக மாணவர்கள் மத்தியிலும் புலவு ஏற்படுத்தப்படுகின்றது உண்மைதான். ஆனால் அத்தகைய ஒரு புலவு மாணவர் சமூகத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நாம் அதிக கரிசனை செலுத்துகின்றோம். அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக நாம் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வரக்கூடிய எளிய சமூகத்தினர் என்பன அந்த சக்தியை எந்த தீ கொண்டும் அணைத்துவிடக் கூடாது என்பதில் விழிப்பாக இருக்க வேண்டும். நான் நிறைவு செய்து கொள்ளப் போகிறேன். நிறைவாக இந்த வேளையில் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு உங்கள் செய்தியை சொல்லிக் கொண்டு விடைபெறுங்கள், கூறுங்கள். புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழக்கூடிய அவருடைய இணைப்பில் சில தவறுகள் வருகிறது. நீங்கள் தொடர்ச்சியாக கூறுங்கள். இனத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இன அடக்குமுறைக்கு எதிராக நீதி வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உணர்வினை நாம் மதிக்கின்றோம். அதே நேரத்தில்
புலம்பெயர் தேசத்தில் புலம்பெயர் மக்களிடையே ஒரு ஒருமித்த கருத்தொற்றுமை ஒன்று காணப்படுவதாக தென்படவில்லை. புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமைப்பட்ட நிலை ஒன்று கட்டாயம் அவசியம். அதன் மூலம்தான் நாம் இங்கு இருக்கக்கூடிய நமது தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய பிளவுகளை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் முதற்கட்டமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நமது உறவுகள் அனைவரும் ஒருமித்த உரலாக ஒழிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம். மறுபக்கத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை இந்த பக்கத்திற்கே நீங்கள் திருப்பி விட்டிருக்கிறீர்கள். அது சரியாகவும் இருக்கும் என்று எண்ணுகின்றோம். இங்கு இருக்கின்றவர்களினுடைய ஒற்றுமைப்பாடு என்பது அங்கே ஒற்றுமையை கூட்டி வருவதற்கு சார்பாகவும் சாதகமாகவும் அமையும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியோடு இந்த வேளையில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காற்றலை இப்பொழுதில் பேசலாம். நன்றி. காற்றலையில் எங்களோடு இதுவரை நேரமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் பபிலராஜ் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். இது கனேடிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. தமிழும் கொண்டு இன்பவிருந்து படைக்க உங்களோடு 24 மணி நேரமும் நாங்கள். கனேடிய தமிழ் வானொலி என்றும் உங்களோடு மண்ணையும் மனங்களையும் நேசிப்போம். நல்லது நேர்களே, மீண்டும் அடுத்த திங்கள் காலை 9 மணிக்கு வணக்கம் கனடாவில் சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சக்தி. இனிய வணக்கம் உறவுகளே.